நாட்டு மாட்டோட கொம்புல இருந்து வர செய்யக்கூடிய இதுல அபிஷேகம் பண்ண அவ்வளவு விசேஷம். இது ஒரு இசைக்கருவியை கூட பயன்படுத்துவாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்கு, என்னன்னு பாத்திரலாம். அதாவது கோஷ்டிங்கம் அப்படிங்கிற நாட்டு மாட்டின் வழியாக தான் பரமேஸ்வரனுக்கே செய்யப்படும் கொம்பபிஷேகம். நடராஜர் அவங்க ஆனந்த நடனம் ஆடும்போது நந்தீஸ்வரர் தான் மிருதங்கம் இசைப்பார். பசுவின் தோல் இருந்துதான் மிருதங்கமே செய்யப்படுகிறது இல்லையா? அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இசை இல்லாம ஆனந்த நடனம் தருவதில்லை. ஆனா அந்த நடனத்தை காட்டிலும் தனக்கு செய்யும் அபிஷேகத்தை சிவபெருமாள் அளவில்லாத மகிழ்ச்சி கொள்வார். அவருக்கு அபிஷேக பிரியர் கூட நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அந்த பசுவின் கொம்புக்கு கோஷிங்கம் அப்படின்னு பேர் ஒண்ணுங்க. இந்த பசுவின் கொம்புல பாலபிஷேகம் செய்வது புனிதமானது அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. பால் மட்டும் இல்லாம பால், நெய், தயிர், கோமியம் இந்த மாதிரி 5 பொருட்களை வச்சு அபிஷேகம் பண்றது ரொம்ப சிறந்தது. இதுல அபிஷேகம் செய்யறத நமக்கு பார்க்கும் பொழுதே நமக்கு பெரிய பாக்கியசாலி அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. அதனால இதுலயே நம்ம அபிஷேகம் பண்றது ரொம்ப சிறந்தது.